ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 2 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். பிப்ரவரி 28 மார்ச் 1ஆம் தேதிக்கு உண்டான நியூஸ் பேப்பர். இஸ்ரேல் யூஎஸ் 2 பேரும் சேர்ந்து ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று மதியம் ஆரம்பிச்சது, பிப்ரவரி 28ஆம் தேதி. இப்போ வரைக்கும் அங்கே நிலைமை ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இது வேர்ல்டு வாராக மாறுமானா இது மாறாது. இதை வேர்ல்டு வார் கணக்கில் இதை சேர்க்க மாட்டாங்க. இது ஒரு 2-3 நாடுகளுக்கு ஏற்படுற ஒரு கான்ஃப்ளிக்ஸ், ஒரு ஆக்ஷன் கான்ஃப்ளிக்ஸ், அதுதான். வேற எதுலையும் நீங்க இப்போ வேணாம். அவங்க யார் அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் பதில் தாக்குதல், நீங்க அட்டாக் பண்ணா நாங்க பதில் தாக்குதல் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ் பேஸ் எந்தெந்த கல்ஃப் கண்ட்ரிலாம் இருக்கோ அங்க மட்டும் தான் அட்டாக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் பார்க்கணும். இதனால என்ன ஆப்ரேஷன்ஸ் வச்சிருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன ஆப்ரேஷன் நடந்தது, இதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த சண்டை வந்துச்சு, அது நமக்கு தெரியணும். இது முன்னாடி எங்கெங்கெல்லாம் அந்த நியூக்ளியர் டாக்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்தந்த இடம் பார்க்கணும். இப்போ லாஸ்டா 3வது டாக் எங்க நடந்ததுன்னா ஓமன்ல நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். வாங்க இன்னைக்கு உண்டான நியூஸ் பேப்பர்ல, 2 நாள் நியூஸ் பேப்பர்ல என்னென்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய நியூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்னன்னா, டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்களுக்கு, இப்போதைக்கு முதலமைச்சர்ல முன்னாள் முதலமைச்சர், இவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, முன்னாடி அந்த லிக்கர் சம்பந்தமா ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் துணை முதல்வருக்கு கேஸ் போட்டிருந்தாங்க. அது செல்லாது, அதுல எந்த ஒரு இவங்க ஊழல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு விடுவிச்சிட்டாங்க. அதுதான் இந்த நியூஸ். ஸோ இது நமக்கு தேவையில்லை, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. அதுக்கப்புறம் இந்த இதுல பார்ப்போம். இதுல என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறீங்கன்னா, நமக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, தமிழ்நாட்டுக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, ஏப்ரல் மாசம் நடக்க போகுது. அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு. இப்போதைக்கு யார் இருக்காங்க நமக்கு இதுல தெரிய வேணும். எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்புறம் ஞானேஷ்குமார், இவர் எத்தனாவது ஞானேஷ்குமார்னு கேட்பாங்க. 26வது ஞானேஷ்குமார். இவர் தான் எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. எலெக்ஷன் என்னென்ன ரோல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா, 26க்கு முன்னாடி 25. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் யார் இருந்தாங்க அப்படின்னா ராஜீவ் குமார் அவர்கள் இருந்தாங்க. அதையும் நம்ம இதுல பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சுகுமார் சென். ஓகே, சுகுமார் சென், ராஜீவ் குமார், இப்போ 26வது ஞானேஷ்குமார். ஓகே, அதான், வேற ஒன்றும் இல்லை. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்ல வரும். இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட 3வது ஐஎன்எஸ் அஞ்சதீப். ஐஎன்எஸ் அஞ்சதீப் 3வது. நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் தரேன், ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெட்ல பார்த்து எனக்கு கொடுங்க. இது ஒரு சின்ன ஹோம்ஒர்க், ஆனா நானே உங்களுக்கு பின் பண்றேன் நாளைக்கு. ஸோ இதுதான் கடற்படையில இணைஞ்சிருக்கு 3வது. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு எதிரி நாடான சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எங்கெங்க இருக்கோ அதெல்லாம் தேடி அழிக்கக்கூடியதுதான். ஸோ இது நமக்கு மிகவும் பாதுகாப்பானது. இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது, மேட் இன் இந்தியா. அதான் இது ஐஎன்எஸ் அஞ்சதீப். இப்போ இதோட ஐஎன்எஸ் அஞ்சதீப் 3வது ஐஎன்எஸ் அஞ்சதீப் தான். ஃபர்ஸ்ட் 1, 2 நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்திய கடற்படை தளபதி யார் அப்படின்னு கேட்கலாம். நமக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் வருது, எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் எக்ஸாம் வருது. ஸோ பேங்கிங் எக்ஸாம்லாம் வருஷம் வர்றதுனால இதே மாதிரி மெயினான ஒரு ஃபேக்டர் ரொம்ப முக்கியம். ஓகே, அட்மிரல் தினேஷ் திரிபாதி. தினேஷ் திரிபாதி அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. திரிபாதின்னு வச்சுக்கங்க. அது யாரு கையில இருந்து, தினேஷ் கையில இருந்து அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இந்திய கடற்படை ஓகே, தளபதி தினேஷ் திரிபாதி. அதோட மட்டும் இல்லாம இந்த ஐஎன்எஸ் அஞ்சதீப் என்னென்னலாம் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இது நமக்கு பயன்ல கேட்பாங்க. உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டது. 77 மீட்டர் நீளம் உள்ள இந்த அதிநவீன நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கப்பல் வாட்டர் ஜெட் உந்து விசை வாயிலாக 25 நாட்டிக்கல் மைல் வேகத்துல செல்லும். ஓகே, நாட்டிக்கல் மைல். ஸோ அது மட்டும் இல்லாம உந்து விசை மற்றும் வாட்டர் ஜெட் இதோட மெயின் இது பாத்துக்கங்க. அப்புறம் ராக்கெட்டுகள், இலகுரக ஏவுகணை, அப்புறம் டார்பிடோக்கள், இது எல்லாத்தையுமே சுமந்துட்டு இருக்கு. ஸோ இது சோனார் என்ற ஆழ்கடல் உணர்கருவி மூலம் எதிரியோட நீர்மூழ்கி கப்பலை அறிஞ்சு தாக்கக்கூடியது. ஸோ இது வேற ஒன்றும் நமக்கு தேவையில்லை. பிப்ரவரி 28 என்ன நாள் அப்படின்னா, அறிவியல் தினம், தேசிய நேஷனல் சயின்ஸ் டே. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சயின்ஸ் வேலைவாய்ப்புக்கு யூஸ் ஆகுது, நம்மளோட மேம்பாட்டுக்கு யூஸ் ஆகுது, டெவலப்மெண்ட்டுக்கு, குரோத்துக்கு. இது எந்தெந்த துறையிலாம் சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கிற விதமா இப்போ ககன்யான் திட்டம் அதுலதான் மெயின். இஸ்ரோ, டிஆர்டிஓ, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்ல, அப்புறம் அறிவியல் சம்பந்தம் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர்ல.
ஸோ அறிவியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இது எப்போ வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் விளைவு நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். சர் சி வி ராமனோட பிறந்தநாள தான் பிப்ரவரி 28 ஒவ்வொரு வருஷமுமே நம்ம நேஷனல் சயின்ஸ் டே, அதாவது தேசிய அறிவியல் தினமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இது. 1928ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 ஒளியின் தன்மை, அந்த ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்ஸ் அந்த ப்ளூ லைட்ஸ் தான் சொல்லுவாங்க இல்லையா, ஏன் வானம் நீல கடல்ல இருக்கு, அதான் ராமன் விளைவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிச்சதுக்காக அவருக்கு நோபல் பரிசும் கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 1987ல இருந்து முதல் இது அதிகாரப்பூர்வமா நேஷனல் சயின்ஸ் டே எப்போ ஃபர்ஸ்ட் 1987, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதை தான் இதுல சொல்லியிருக்கோம். அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான தேசிய கவுன்சில் NISTCயும் இதுல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறிவியல் சம்பந்தப்பட்டதுன்னா மேம்படுத்துதல், பரவலாக்குதல், அதான் மெயின் திங்கு. ஸோ இது எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு அறிவியல் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்ஜின் ஆயில்லேருந்து, அப்புறம் கரி இன்ஜின், அதுக்கப்புறம் பெட்ரோலு, இப்போ வந்து ஹைட்ரஜன் பெட்ரோல், அப்புறம் வந்து கேஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா வண்டிகள்லாம் வர ஆரம்பிச்சு. அதான் இதுல மின்சாரம், மின்சார போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, ஃபோன்லாம் யூஸ் பண்றோம், நெட் யூஸ் பண்றோம், இது எல்லாமே சயின்ஸோட வளர்ச்சி தான். அப்புறம் மருத்துவம் சார்ந்த கருவிகள், நமக்கு எக்ஸ்ரேஸ், MRI, ET ஸ்கேனு, CT ஸ்கேன் எல்லாமே வந்து அறிவியலோட வளர்ச்சி தான். அதுக்கப்புறம் விவசாயம்ல ட்ரோன் மூலயமா நமக்கு மருந்து தெளிக்க இருக்கு. அதுக்கப்புறம் உரங்கள், அதுவும் வந்து சயின்ஸ் தான், கெமிக்கல் சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா ஹை யீல்டிங் வெரைட்டிஸ் மூலமா நமக்கு அதிக ப்ரொடக்ஷனை ஏற்படுத்தி தர்றது. இதுல எல்லாத்துலயுமே வந்து சயின்ஸோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதையும் பார்த்துக்கணும். அறிவியல் தொழில்நுட்பம், அப்புறம் மனித வாழ்க்கையில எல்லாத்துலயுமே யூஸ் ஆகிட்டு இருக்கிறது தான் இந்த சயின்ஸ். அப்புறம் மேம்படுத்துதல் அப்படின்னா என்ன, ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை மேம்படுத்தணும், டெவலப் பண்ணணும். இருக்கிற பொருளை அடுத்த கட்ட லெவலுக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு செல்லு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 1G செல்லு மாதிரி செல்லுலார் போன்ல லேண்ட்லைன்ல இருந்தது, அப்புறம் செல்லுலார் வந்தது, அதுக்கப்புறம் வந்து சின்னதா யூஸ் பண்ற மாதிரி டிஸ்பிளே வந்துச்சு. இப்ப பாருங்க, வேர்ல்டு உலகமே அதுல இருக்கிற மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஸ்மார்ட் போன்ல வந்துருச்சு இல்லைங்களா. 5G கிட்டத்தட்ட நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் மேம்படுத்துதல்ங்கிறது, இதுதான். அதுக்கப்புறம் பரவலாக்குதல், இதை அனைத்து மக்களும் யூஸ் ஆகுற மாதிரி கம்மியான ரேட்டுக்கு, அதாவது குறைந்த விலையில காஸ்ட் வச்சாதான் உலகத்துல இருக்கிற அனைத்து மக்களுக்குமே வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் அது பரவலாக்கணும். அதுதான் இது. எளிமையும் அறிவியலின் மிக முக்கியமான அம்சம். அனைவரும் பயன்படுத்தும் வகையில் மிக குறைந்த விலையில் மூலப்பொருட்கள் கிடைக்கிறதும் அவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதும் தான் மெயின் திங். அதான் இதுல பண்றாங்க. அப்புறம் எந்தெந்த இடத்துலலாம் இவங்க பிரம்மோஸ் ஏவுகணை போன்ற நவீன தொழில்நுட்பம் தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் இப்ப இதுல வந்து விண்வெளி மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்துல டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் அவங்களோட ஈடுபாட்டினாலதான் அவங்க பிரசிடென்ட்டும் ஆனாங்க. நாடும் வந்து பெரிய ஒரு வல்லரசை நோக்கி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் கருப்பொருள் என்ன, தீம் ஆஃப் நேஷனல் சயின்ஸ் டே 2026, இது கொஸ்டின்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவியலின் பெண்கள், விக்சித் பாரத்தை ஊக்குவித்தல், இதுதான் வந்து கருப்பொருள். இதை மெயினா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அறிவியலில் பெண்கள் விக்சித் பாரத்தை, விக்சித் பாரத்னா வளர்ந்த நாடு, அதுக்கு ஊக்குவிக்கிறது, அதாவது என்கரேஜ் பண்றது அப்படிங்கறத மீனிங். அறிவியலின் பெண்கள் விக்சித் பாரத்தை ஊக்குவித்தல். ஏன் 3 டைம் சொல்றேன்னா இந்த கருப்பொருள் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் சர் சி வி ராமன், SN போஸ், JC போஸ், மேக்நாத் சாஹா போன்ற இந்திய விஞ்ஞானிகள் மூலியமா நம்ம மேம்பட்டு வளர்ந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் அவர்கள், அப்புறம் அதாவது கிரீன் ரெவல்யூஷன் கொண்டு வந்த சுவாமிநாதன், அப்புறம் ஒயிட் ரெவல்யூஷன் கொண்டு வந்த ஆனந்த், ஓகேவா, அமுல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு பேஸா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதெல்லாம் ரிசர்ச் மூலியமா தான் வந்தது. ஸோ அவ்வளவுதான் இது. இந்த சயின்ஸ் அதிகமா வளர்றதுனால நமக்கு வேலைவாய்ப்புலாம் அதிகமா இருக்கு. நமக்கு தேவையான அனைத்து விதத்தையும் நம்ம ஈஸியா இயற்கையை வந்து பாதிக்காம நம்ம செயற்கை முறையிலே தயாரிச்சுக்க முடியுது. அதனாலதான் அறிவியலோட மேம்பாடு முக்கியம். அதை வந்து எல்லாரும் பயன்படுத்துற மாதிரி அதை ஊக்குவிக்கணும். அது மட்டும் இல்லாம அது எளிமையாகவும் இருக்கணும், அனைவருக்கும் புரியணும், மக்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் தெரியணும், அறிவியலோட முக்கியத்துவம். இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போது 26வது எலெக்ஷன் கமிஷனர் ஞானேஷ்குமார் அவர்கள் தமிழ்நாட்டை பத்தி பெருமையா பேசியிருக்காங்க. இங்க வந்து நம்ம எலெக்ஷன் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 72 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே, அதாவது 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில் ஜனநாயக முறைப்படி குட ஓலை மூலியமாக நம்மள எலெக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது அதிகாரம், அது மட்டும் இல்லாம ஆதாரம் அனைத்துமே இருக்கு. இதை எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது அகில உலக அளவுல இந்த எலெக்ஷனை பத்தி ஒரு மாநாடு நடந்த இடத்துல இதை அவங்க பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மள்ட்ட தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடத்துக்கு உண்டான ஆதாரம் இருக்கு. ஸோ அதுதான் இது. மொத்தம் 234 சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. அதுல 188 பொது தொகுதிகள் இருக்கு.
44 தனி தொகுதிகள், அதுக்கப்புறம் வந்து 2 பழங்குடியினர் தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு 234 தொகுதி. இதை மெயினா நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மொத்த மக்கள் தொகை எத்தனை பேர் ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5,67,7380 வாக்குகள். 5,67,7380. ஓகே, ஸோ 5677,380 அப்படிங்கிற மாதிரி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 வாக்குச்சாவடிகள் இருக்கு. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் 750 வாக்காளர்கள் இருப்பாங்க. மொத்தம் வந்து 44,000 வாக்குச்சாவடிகள் கிராமப்புறங்களிலையும் 100% நேரலையாகவும் இருக்கும். ஓகே, இதை மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ அந்த செயலி பேர் என்ன? இசிஐ நெட். ஓகே, இதுல புதிய செயலி இசிஐ நெட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது என்விரான்மெண்ட் நியூஸ். நம்ம நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி சீட்டாங்கிற ஒரு இனமே அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை திருப்பி உயிர்ப்பிக்கும் நோக்கமாக நம்ம வந்து சவுத் ஆப்பிரிக்கா காண்டினென்ட்லேருந்து நம்ம சீட்டாவை வாங்கி இங்கே இனப்பெருக்கம் பண்ணி அதை வந்து பெருக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் இந்த வாட்டி என்ன இருக்குன்னா 8 சிவிங்கி புலிகள் இன்று இந்தியா வருகிறது. எங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாடான போட்ஸ்வானாவில் இருந்து. ஓகேவா, ஆப்பிரிக்கா நாடான போட்ஸ்வானா அங்கே இருந்து 8 சிவிங்கி புலிகள் இங்க வருது. மொத்தம் இதோட கணக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2020 நாடான நமீபியாவில் இருந்து கடந்த 2022ல 8 சிவிங்கி புலிகள் கொண்டு வந்தாங்க. சிவிங்கி புலிங்கன்னா சீட்டாவை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2023ல 12 சீட்டாவை கொண்டு வந்திருக்காங்க. இது நல்ல வேகமா ஓடுற தரையில நிறைய நல்ல வேகமா ஓடுற மிருகங்கள்ல இதான் ஃபர்ஸ்ட். ஸோ அதோட மட்டும் இல்லாம இந்த சிவிங்க மத்திய பிரதேசம் குனோ தேசிய பூங்கா, தேசிய பூங்கால தான் இந்த சீட்டாவே இருக்கு. அது என்னன்னு கேட்பாங்க. மத்திய பிரதேசம் குனோ தேசிய பூங்கா. அதே மாதிரி இப்போ இது பிக் கேட்ஸ் அந்த இதுக்குள்ளதான் வரும். ஓகே, இப்போ ரீசெண்டா கூட பிக் கேட் அலையன்ஸ்ல யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதையும் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்த்தோம். ஸோ 4வது குட்டி இன்று காமினி இந்த நிலையில 4வது குட்டியும் இன்று இருக்கு. மொத்த எண்ணிக்கை எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 39. ஓகே, தற்போதுள்ள சிவிங்கி புலிகள் மொத்த எண்ணிக்கை 39ஆக அதிகரித்திருக்கு. இதுல இந்தியாவில் பிறகு 28 குட்டிகளும் அடங்கும். ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. மொத்தம் எண்ணிக்கை 39, 50 நோக்கி நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம இப்ப 2 வருஷத்துல பிக் கேட்ஸ் அலையன்ஸ் மூலியமா சிங்கங்கள் இறந்துகிட்டு இருக்கு. எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 322 சிங்கங்கள் 2024, 25, 26 வழியில இறந்திருக்காங்க. ஸோ எவ்வளோன்னு பார்ப்போம். 2025 கணக்கெடுப்பு முன்னாடி 891 ஆசிய சிங்கங்கள் இருக்கு. ஸோ இது என்விரான்மெண்ட் கொஸ்டின். அப்புறம் இதுல 255 ஆண்களும் 405 பெண்களும் 231 குட்டிகளும் மொத்தமா இருக்கு. இதுல மொத்த எண்ணிக்கை பாருங்க. குஜராத்தில் கடந்த 2 ஆண்டுகள்ல 322 சிங்கங்கள் இறந்து போயிருக்கு. இதுல 64 சிங்கங்கள் வந்து உடல்நிலை சரியில்லாத காரணத்துல இறந்திருக்கு. ஸோ மொத்தம் 2020 125, 148, 90 சிங்கங்களோட 322 சிங்கங்கள் இறந்திருக்கு. ஓகே, இதையும் நம்ம உற்று நோக்கணும். ஸோ இஸ்ரேல், யூஎஸ்ஏ, ஈரான் அந்த கான்ஃபிளிக்ஸ் மட்டும் தான் நமக்கு தெரியும். பாகிஸ்தான் பகிரங்கமா என்ன பண்ணியிருக்காங்க? ஆப்கானிஸ்தான் மேல போர் அறிவிச்சிருக்காங்க. அந்த ஆபரேஷன்ஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆபரேஷன் கசாப் லில் ஹக். ஓகே, ஆபரேஷன் கசாப் லில் ஹக் அப்படிங்கறதான் அந்த ஆபரேஷன் நேமு. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த ஆபரேஷன் நேமு ஆபரேஷன் கசாப் லில் ஹக். யாருக்கும் இடையில இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேல போர் தொடுத்திருக்கிறத பேர் தான் ஆபரேஷன் கசாப் லில் ஹக். அவங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா 2611 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த துரந்த் அந்த லைன் சொல்லுவாங்க. அதை வந்து அங்கீகரிக்காம இருக்கிறதான் பிரச்சனையே. ஸோ இதுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இதுல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வெனிசுலாவை எதுக்காக அந்த நாட்டு பிரதமரை நிறைய ட்ரக்ஸ் வந்து சேல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க இல்லையா அமெரிக்கா. அந்த மெயின் காரணமே எதுக்காக அப்படின்னா அங்க விலை உயர்ந்த அந்த கச்சா எண்ணெயை விற்கிறதுக்கு தான். இப்போ $200 கோடி விற்பனையை எட்டுது. யார் இப்ப அது கட்டுக்கோப்புல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட கட்டுக்கோப்புல தான் வெனிசுலாவோட கச்சா எண்ணெய் இருக்கு. ஸோ அதுதான் இது. இப்போதைக்கு வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மடுரோ, அதையும் வந்து நோட் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னா நிக்கோலஸ் மடுரோ அவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க.
ஸோ எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் வந்து இதை தெரிவிச்சிருக்கிறாரு. மொத்தம் எத்தனை அப்படின்னா 4 கோடி பீப்பாய் ஒன்றுக்கு $50 மாரி. ஸோ கிட்டத்தட்ட இப்போ சேல்ஸ் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மார்ச் 1 இன்னைக்கு தினமணி நியூஸ் பேப்பர்ல மெயினான ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ஸ், அதுல யூஎஸ்ஏவும் சேர்ந்தது தான். இதுல நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இது எதனால இந்த பிரச்சனை நடந்தது, இதுல நமக்கு வர்றது நியூக்ளியர் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன நியூக்ளியர் பாம்ஸா எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா, யுரேனியம் 235, யுரேனியம் 238, அது மட்டும் இல்லாம யுரேனியம் ரிச். இது எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, ஜென்ரலாவே வந்து இந்த நியூக்ளியர் இது யூஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்ப்ளோஷன் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கரண்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அது இதுல எதுக்காக அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள அழிக்கிறதுக்காக. இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நியூக்ளியரை வச்சு என்ரிச் பண்றது எத்தனை நாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸ்ஏ, ரஷ்யா, சைனா, இந்தியா, ஈரான், 5 கண்ட்ரி தான் இருக்கு. இதுல ஈரான் வந்து அவங்க தாக்கிறதுக்காக யூஸ் பண்ணணும், எதிரி நாடுகளை அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூக்ளியர் டாக்ஸ் வைக்கணும். இது வரைக்கும் 3 கட்ட பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கு. இது ஒரு 25 வருஷம் வந்து இந்த பேச்சுக்கள் போய்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு ஈரான் வந்து எதுக்குமே செவி சாய்க்கல. ஸோ இதுக்கு முன்னாடி எங்கெங்க 2 டாக் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஜெனீவா மற்றும் வியன்னா நடந்துச்சு. ஜெனீவாங்கிறது சுவிட்சர்லாந்துல இருக்கு, வியன்னா வந்து ஆஸ்திரியானா யூரோப்பியா, ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. இப்போ ரீசெண்டா இந்த 3வது கட்ட பேச்சுவார்த்தை எங்க நடந்ததுன்னா, ஓமன்ல நடந்துச்சு. ஓமன்ல எங்கன்னா யூஎஸ்ஏ இருக்கிற அந்த தூதரகத்துல நடந்தது. ஓகே, அது வந்து தோல்வி அடைஞ்சதன் காரணமாக நேத்தி பிப்ரவரி 28 இங்க வந்து கான்ஃபிளிக்ஸ் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இஸ்ரேலும் யூஎஸ்ஏவும் ஈரானை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. நமக்கு ஆன்சர் பண்ண வேண்டியது இதுதான், ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, இது மெயினா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இஸ்ரேலோட ஆபரேஷன் என்ன அப்படின்னா, ரோயர் லயன். ஓகேவா, இது மட்டும் இல்லாம போன வருஷம் ஒரு ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆபரேஷன் நடந்தது. அது என்ன அப்படின்னா, ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர், போட்டு குழப்பிக்காதீங்க. மிட்நைட் ஹேமர் நடந்தது போன வருஷம் ஜூன் 22, 2025 நடந்தது. கிட்டத்தட்ட ஈரான்ல இருக்கிற 3 நியூக்ளியர் பிளான்ட்டை யூஎஸ்ஏ வந்து அழிச்சுது. அதுக்கு பேர் தான் வந்து ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படிங்கிறது. அது எந்தெந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்போட நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் இப்போ ஈரான் இங்க இருக்கு, இஸ்ரேல் இங்க இருக்கு. ஈரான் வந்து டெஹரான் இதோட கேபிட்டல். அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட இது வந்து டெல் அவீவ்னு சொல்லுவாங்க. இதுக்கும் 1000 மைல் இருக்கு. ஓகே, இதுல இடையில பாருங்க கத்தார், யுஏஇ, ஓமான், இங்கதான் பேச்சுவார்த்தை நடந்தது. 3வது பேச்சுவார்த்தை ஏமன், கல்ஃப் ஆஃப் ஏடனு, சவுதி அரேபியா, இது எல்லாமே கல்ஃப் கண்ட்ரீஸ்ல. இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா, யூஎஸ்ஏக்கு சப்போர்ட். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் எகென்ஸ்டா இருக்கிறது ஈரான் தான். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கிற யூஎஸ்ஏட அந்த மிலிட்டரி தளங்கள் சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் ஃபுல்லா வந்து இந்த அழிக்கணும். அது மட்டும் இல்லாம கடலோரங்கள்ல எங்கெங்கெல்லாம் வந்து மிலிட்டரியோட பேஸ் இருக்கு, மிலிட்டரி பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அழிக்கணும். அது மட்டும் இங்க கப்பல் அழிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க இஸ்ரேல வந்து தாக்குறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. எதனால அப்படின்னா 1000 கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால. ஸோ இதான் மெயின் திங்கா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இது வாரா கன்சிடர் பண்ணல. இது 3 நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு கான்ஃபிளிக்ஸ், சண்டைகள் தான். ஓகே, இது வேற எதுவும் இல்லை. இதுல என்ன அப்படின்னா, இங்க இந்த பாதையை அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்மரோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹார்மரோஸ் பகுதியில இதை வந்து அவங்க அடைச்சிட்டாங்க. ஏன்னா ஈரான் கையில தான் இருக்கு இந்த இடம். ஓகேவா, நல்லா தெரியுதா? இதை மட்டும் அவங்க அடைச்சிட்டாங்க அப்படின்னா எண்ணெய்கள், ஏன்னா இங்க இருந்து தான் எல்லா கல்ஃப் கண்ட்ரில இருந்தும் எண்ணெய்கள் இப்படி வந்து தான் இப்படி வெளில வரணும். எல்லா இடத்துலையுமே கிடைக்காம போயிடும். ஸோ இதனால வந்து இந்த மாதிரி கச்சா எண்ணெயை நம்பி இருக்கிற இந்தியா போன்ற நாடுகளுக்கு விலை உயர்வு அதிகமா இருக்கும், பொருளோட ரேட் அதிகமாயிடும். ஸோ உங்களுக்கே தெரியும், ஒரு லாரி இந்த பெட்ரோல் விலை அதிகமானாலும், வெங்காய விலை அதிகமானாலும் எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் போகும் அப்படின்ட்டு. இப்பயே கோல்டு எந்த அளவுக்கு இன்ஃபிளேஷன் போயிட்டு இருக்கு பாருங்க. ஸோ அதான் பாத்துக்கணும். ஸோ இதுதான் நமக்கு பொருளாதார பயம்தான். ஓகே, அதுக்கப்புறம் ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் அப்படின்னு ஒன்று சொன்னோம் இல்லைங்களா. ஆபரேஷன் மிட்நைட் ஹேமர் ஜூன் 22 யூஎஸ்ஏ ஈரான்ல இருக்கிற 3 நியூக்ளியர் பிளான்ட்டை அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதோட பேர் தெரியணும். அதான் இது டெஹரான்ல இருக்கு பாத்தீங்களா, யூஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணது
நட்டான்சா என்ரிச்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இதை அட்டாக் பண்ணியிருக்காங்க நட்டாசா. அப்புறம் இஸ்ஃபஹான் நியூக்ளியர் டெக்னாலஜி சென்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபர்தோ ஃபியூல் என்ரிச்மெண்ட் பிளான்ட். இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா யுரேனியம்னா என்ன, யுரேனியம் 238 235 நார்மலா வந்து இயற்கையா கிடைக்கிறது யுரேனியம் 235. அதை என்ரிச்மெண்ட் பண்ணி அதை ஃபியூஷன் மூலியமா வெடிக்க வச்சு அது அந்த வர்ற எக்ஸ்ப்ளோஷன் எனர்ஜி மூலியமா கரண்ட் யூஸ் பண்ணுவாங்க. இதே மாதிரி பாம்ஸ் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனா கரண்ட் யூஸ் பண்றதா பண்ணா அது ரொம்ப ரொம்ப யூஸ். இவங்க எதிரி நாடுகள் பக்கத்துல நெய்பர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால இவங்க அழிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதா மெயின் இந்த போருக்கு காரணமே, இந்த கான்ஃபிளிக்ஸ் காரணமே இதுதான். போன வருஷம் அட்டாக் பண்ணது ஃபர்தோ ஃபியூல் என்ரிச்மெண்ட். இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. நட்டான்ஸ் என்ரிச்மெண்ட் காம்ப்ளெக்ஸ், ஃபர்தோ, நட்டான்ஸ், இஸ்ஃபகான், ஃபர்தோ, நட்டான்ஸ் யூஎஸ் ஸ்ட்ரைக் பண்ணது. இதுக்கு பேர் என்ன, ஆபரேஷன் பேர்னா ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர். இப்ப வந்திருக்கிறது தாக்கியிருக்காங்களே ஈரான, இதுக்கு பேர் என்னன்னா ஆபரேஷன் எபிக் ஃபியூரி. இஸ்ரேல் பண்ணது வந்து ஆபரேஷன் ரோயர் லயன். ஓகே, ரோயர் லயன். ஸோ ஈரானோட தலைநகன் டெஹ்ரான் தெரியும். அதுக்கப்புறம் வந்து இதோட கேபிட்டல் என்ன அப்படின்னா டெல் அவிவ், அதுவும் தெரியும். ஸோ நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் பார்க்கணும், வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாம மதகுரு அயத்துல்லா அலி கமேனி இறந்து போயிட்டதா வேற செய்தி சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதை கொஞ்சம் பார்த்துதான் ஆகணும். என்ன அப்படின்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். இது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னா, ஸோ இது ஆகஸ்ட் 2 2025 ஆரம்பிக்கப்பட்டது. இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னா என்னன்னா சிறப்பு மருத்துவ சேவை, அதாவது ஆகஸ்ட் மாதம் இது ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மருத்துவத்துறைக்கு மட்டுமே எத்தனை ஸ்கீம்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எத்தனை ஸ்கீம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் 1256 முகாம்கள் நடத்தப்பட்டு 18,52,561 கிட்டத்தட்ட 18.5 லட்சம் மக்கள் வந்து இதுல யூஸ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இல்லம் தேடி மருத்துவம், அப்புறம் தொழிற்சாலை தேடி மருத்துவம், இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. இதுதான் மக்களை தேடி மருத்துவம். அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு விருது வழங்கியிருக்காங்க தன்னோட உயரிய பங்குக்காக. அதுக்கப்புறம் இன்னுயிர் தாய் காப்போம் திட்டம், இன்னுயிர் காப்போம் திட்டம் 48 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதுல 5,22,908 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ இதுல நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் வந்து இதுல நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், அதாவது என்ன நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம்னா என்னென்ன டைப் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொது மருத்துவம், தோல் மருத்துவம், குழந்தைகள் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் உட்பட 17 வகையான சிறப்பு மருத்துவ சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டதா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம். ஓகே, விளையாட்டு நியூஸ். இந்த ராஞ்சி போட்டி அப்படிங்கிறது மாநிலங்களுக்குள்ள நடக்கிறது. ஸோ இதுல முதல் தடவையா ஒரு யூனியன் அண்ட் டெரிட்டரி ஜம்மு காஷ்மீர், இது வரைக்கும் 90 வருஷம் ஆச்சு இது ஆரம்பிச்சு. இப்பதான் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ராஞ்சி டிராஃபியை அடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதிக தடவை வின் பண்ண கர்நாடகா, அவங்க 6 முறை வந்து ராஞ்சி டிராஃபி வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள எதிர்த்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இந்த போட்டி ராஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டி ஓல்டஸ்ட் போட்டி. ஓகே, கர்நாடக அணியை வீழ்த்தி ஜம்மு காஷ்மீர் அணி சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்றிருக்காங்க. ஸோ 92 ஆண்டுகளாக நடைபெற்று வருது ராஞ்சி போட்டி. ஓகே, எப்பயிலிருந்து 92 ஆண்டுகள்னா பாருங்க, பிரிட்டிஷ் காலங்கள்ல இருந்து. அதுல 67 ஆண்டுகள் விளையாடி வரும் காஷ்மீர் மட்டும் 67 ஆண்டுகளா விளையாடுது. இது வரைக்கும் ஒரு தடவை கூட கப்படிக்கல. இதுதான் ஃபர்ஸ்ட் தரமா 2026 அவங்க கப்படிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் 8 முறை சாம்பியன்ஷிப் கர்நாடகா அணி வீழ்த்தி இவங்க வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த அணியோட கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கேட்கலாம். பரஸ் டோக்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேப்டன் இவர் தான். ஓகே, பரஸ் டோக்ரா, இவர் மூலயமா தான் இந்த ராஞ்சி ட்ரோஃபி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் முதல் முறையாக ராஞ்சி கோப்பை என்ற ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வாழ்த்துக்களையும் மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அப்புறம் ஜம்மு காஷ்மீரோட முதல்வர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உமர் அப்துல்லா அவர்கள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் உண்டு, ஒரு 2 கோடி ரூபாய் பரிசும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுல மொத்த ரன்னுகள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆட்ட நாயகன் யாரு, 121 ரன் அடித்த சுபம் புந்தீர் அப்படிங்கிறவரு ஆட்ட நாயகன் விருது. 245 ரன்களுக்கு அடித்து 60 விக்கெட்டுகளுடன் இவங்க வெற்றியை அடைஞ்சிருக்காங்க. ராஞ்சி ட்ரோஃபி இந்த வருஷம் 2026 யார் வின் பண்ணதுன்னு ஆர்ஆர்பியில கேட்கலாம், எஸ்எஸ்சில கேட்கலாம். கம்பல்சரி அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ காரணம், ஈரான் மீது தாக்குதலுக்கு உண்டான காரணம் என்ன, அதுதான் இதுல சொல்லியிருக்கு. இந்த ஆர்டிகல்ஸ் நம்ம தெரிஞ்சுக்குவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அணு ஆயுதம்
தயாரிக்க தேவையான யுரேனியத்தை ஈரான் செறிவூட்டி, ஓகே, யுரேனியம் செறிவூட்டிருக்கு. யுரேனியம் 238, யுரேனியம் 235. மொத்தம் எத்தனை நாடு வச்சிருக்காங்க அப்படின்னா USA, ரஷ்யா, இந்தியா, ஈரான், சைனா. ஓகே, இந்த 4 நாடு தான் வந்து இந்த யுரேனியம் வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். அதனால வந்து இஸ்ரேல், அமெரிக்கா இது வந்து 2 நாடும் இணைஞ்சு இவங்களை வந்து நியூக்ளியர் டாக்ஸ் அதன் மூலயமா இன்டர்நேஷனல் அந்த நியூக்ளியர் அலையன்ஸ் மூலயமா நம்ம வந்து பேச்சுவார்த்தை போட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம்னாங்க. அதுக்கு இணக்கம் கொடுக்காதனால தான் இந்த பிரச்சனையே. ஓகே, ஈரான் அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்த வேண்டும். அதற்கான யுரேனியம் செறிவூட்டலையும் முழுமையாக நிறுத்த வேண்டும். யுரேனியம் 238, யுரேனியம் 235 இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் பாருங்க, ஆப்ரேஷன் பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரிங்கிறது USA அறிவிச்சது ஈரான் மேல தாக்குதலுக்கு. ரோரிங் லயன் அப்படிங்கிறது இஸ்ரேல் வந்து ஈரான் மேல தாக்குதல் ஏற்படுத்துறதுக்கு வச்ச பேர் தான் இந்த ஆப்ரேஷன். ஓகே, ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. அதுக்கப்புறம் அமெரிக்கா மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கை என்பதை குறிக்கிறதா இந்த எபிக் ஃபியூரி. அப்புறம் இஸ்ரேல் பெயரிட்டதுக்கு பேரு ஆப்ரேஷன் மிட்நைட் ஹாமர், போன வருஷம் நடந்தது. ஓகே, அணு ஆயுத திட்ட அமைப்புகள் மீது கடந்த ஆண்டு அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பேரு ஆப்ரேஷன் மிட்நைட் ஹேமர். ஸோ இது ஜூன் 22 நடந்தது போன வருஷம். இப்போ ஈரான் மீதான தாக்குதலுக்கு ரோரிங் லயன், கர்ஜிக்கும் சிங்கம்னு சொல்லிட்டு இஸ்ரேலையும் பெயர் சுட்டி இருக்கு. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்ல கேட்டாங்கன்னா கூகுள் நானோ பனானா AI மூலயமா இப்போ கூகுள் நானோ பனானா 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. அதான் இது. ரீசெண்டா கூட AI மூலயமா ஏகப்பட்ட பேர் பனானா யூஸ் பண்ணி அந்த AI வீடியோஸ் அதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்போம் இல்லையா, அதே மாதிரிதான் இது. இதில் உருவாக்கும் படங்கள், எழுத்துக்கள் மற்றும் உருவகங்கள் மீது தத்ரூபமாக இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு கூகுள் பனானா 2. அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல புதிய ஒரு பாதுகாப்பு அம்சம் கொண்டு வந்திருக்காங்க. யாராவது தற்கொலைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ல இருந்து எடுத்தா டைரக்டா அப்பா அம்மாவுக்கு சிக்னல் போற மாதிரி இன்ஸ்டால வச்சிருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இந்த போர் காலங்களில் இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம அந்நிய செலாவணி ஃபாரின் டாலர்ஸ் எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா US டாலர் 72,360.8 கோடி டாலர் நம்ம ரிசர்வ்ல வச்சிருக்கோம். அதுதான் இதுல வெளியிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதே மாதிரி பேப்பர்ல தினமணி பேப்பர்ல வர யூஸ்ஃபுல்லான எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வர கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் எடுத்து சொல்றேன். ஸோ இதே மாதிரி டெய்லியும் பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப உங்களுக்கு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.